ஹலோ கைஸ், வெல்கம் பேக் நம்ம சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2018 தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் ராரா. இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷனா வா வா அப்படிங்கிற டைட்டில் யூடியூப்ல ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த உள்ள பார்த்தலாம். அதுக்கு முன்னால் படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பேய் பங்களாவை காட்டுறாங்க. ஸோ அந்த பேய் பங்களாவில் இருக்கக்கூடிய அந்த பேயை பிடிக்கிறதுக்காக ஸ்பெயினை சேர்ந்த கோஸ்ட் பஸ்டர்ஸ், அதாவது இந்த பேயை பிடிக்கிறவங்க தான் கோஸ்ட் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கோஸ்ட் பஸ்டர்ஸ் அந்த பேயை பிடிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள போனாங்க யாருமே திரும்பி வரல. இப்போ அப்படி கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம படத்தோட ஹீரோ இன்ட்ரோ பண்றாங்க. ஸோ ஹீரோ இன்ட்ரோ பண்றதே ஹீரோட அப்பா தான். ஸோ அவர் ஒரு பெரிய டேரக்டர், 100 படங்கள் மேலே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் 99 படங்களும் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர். பட் ஒரே ஒரு படம் மட்டும் ஃபிளாப் ஆயிருச்சு. அதுக்கு ஒரு சில பல ரீசன்ஸ் இருந்திருந்தாலும் இப்போ அவரோட பையன் இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னதுனால எல்லா ப்ரொடியூசரும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாங்க. ஆனா மொதல் படம் அட்டு ஃபிளாப், ரெண்டாவது படமும் ஃபிளாப், இப்படி மூணாவது படமும் பார்த்தீங்கன்னா ஃபிளாப். அதுல நம்ம ஹீரோ டைரக்ட் பண்ண அந்த மூணாவது படத்தை அவங்க அம்மா பார்த்து அவங்க அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அதை செக் பண்ண டாக்டர் இனிமேல் நீ ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணி அப்பனாதான் அவங்களுக்கு தெம்பு வரும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த 4வது படம் ஒரு பேய் படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பேய் பங்களாக்கு வராங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட மீதி கதையை கொண்டு போயிருக்காங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஹாரர் ஜானர் அப்படிங்கறதுனால தான் இந்த படத்தை ட்ரை பண்ணேன். எனக்கு ஹாரர் ஜானர் அப்படின்னா யோசிக்காம உள்ளுக்குள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு ட்ரை பண்ணிடுவேன். அப்படி இந்த படத்தை உள்ளுக்குள்ள போயிட்டு ஏன்டா உள்ள வந்தோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா கிடைச்சது. அதாவது இந்த படத்தை ஒரு ஹாரர் காமெடி டிராமாவா எடுக்கணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ ஹாரர் போர்ஷன்ஸ்க்குன்னு சில டெம்ப்ளேட் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபன்ஃபுல்லா எழுதி நம்ம ஆன் ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் ஓகே. ஆனா ரொம்ப கிரிஞ்ச் மேக்ஸா தான் இவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஹாரர் போர்ஷன்ஸும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல, காமெடி போர்ஷன்ஸும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. அதனால இந்த படமே டோட்டலாக ஒரு ஸ்கிராப் தான். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கல. படத்தோட தமிழ் டப்பிங் நல்லா இருக்கு. படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே இந்த கதைக்கு, எழுதப்பட்ட கதைக்கு ஏதோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சா வேணா ட்ரை பண்ணி பாருங்க.